கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராகவே இருக்கிறார். கிருபை என்றும் உள்ளது என்றால் தெய்வீக சுகம், வியாதி இல்லாத சுகம் என்றுமே இருக்கிறது. அவர் இன்றும் மாறாதவராகவே இருக்கிறார். வியாதி இல்லாத வாழ்க்கை நமக்கு தந்த தேவன் நமது பரிகாரியாக, சுகமாக்குபவராக, அவர் சுகமாக்குபவராக இருக்கிறபடினால் வியாதி இல்லாமல் நாம் வாழ்வது அவர் மாறாதவராகவே இருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை, பரிபூர்ண ஜீவனின் வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது ஒரு வியாதி இல்லாத தேவரகமான வாழ்க்கை. தேவரகமான ஜீவனை பெற்றவர்கள் தேவரகமான வாழ்க்கை வாழ வேண்டும். அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்கிறோம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. 1 யோவான் 4:17 அது நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர் வியாதி இல்லாத சுகத்தோடு இருக்கிற தேவன் என்றால் அவ்வாறுதான் நாம் இருக்கிறோம். அது மாத்திரமல்லவா, அவர் வியாதியின் வல்லமையில் அகப்பட்ட அனைவரையும் சுகமாக்குவர் என்றால் அப்படிதான் நாம் இருக்கிறோம். ஆகவேதான் நான் சொல்றேன், வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வதும் வியாதியஸ்தர்களை சுகமாக்குவதும் நம்முடைய உரிமையாக இருக்கிறது. எந்த ஒரு பிசாசும் இதை மேற்கொள்ள முடியாது. பாதாளத்தின் வாசல்கள் இதை மேற்கொள்வதில்லை. பாதாளத்தின் வாசல்கள் என்று சொல்லும் பொழுது எந்த ஒரு காரணமும் வியாதியோடு, குறைவோடு, தரித்திரத்தோடு வாழ்வதற்கு இடமே இல்லை. There is no reason why we should live in sickness. நாம் வியாதியோடு வாழ்வதற்கு எந்த முகாந்திரமும் காரணமும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்? பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வெளிப்பட்டார். பிசாசின் கிரியை என்னங்க? பாவம், சாபம், வியாதி, மரணம் என்ன? வியாதி. இவைகளை அழிக்கவே தேவகுமாரன் வெளிப்பட்டார். அவர் வந்தாரா இல்லையா? அவர் வெளிப்பட்டாரா இல்லையா? அவர் சிலுவைக்கு சென்றாரா இல்லையா? சிலுவைக்கு சென்று என்ன பண்ணாரு? இந்த வியாதியின் ஆவிகளை, அதிகாரங்களை வெளியரங்க கோலமாக்கி சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அப்படித்தானே சொல்றார் கொலோசியர் 2:15. இந்த வியாதியின் அதிபதியை தம்முடைய மரணத்தினாலே அழித்தார். இவையெல்லாம் நடந்து முடிந்த சம்பவம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இன்னைக்கு இருக்க ஜனங்க எப்படிதான் இருக்காங்க? இனிதான் தேவன் ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவரை நோக்கி வேண்டுதல் செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். நம்ம குரூப்ல இருக்க ஒரு பிரதர் கூட எனக்கு இன்னைக்கு ஒரு இது அனுப்பி இருந்தாரு, நல்ல காலம் பிறக்குதுன்னு. யோசித்து பாருங்க. நான் வாரம் சொல்றேன், நல்ல காலம் பிறக்குதுன்னு யாரோ பேசுனது எனக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் தான் சொன்னேன் அவருக்கு மெசேஜ், உலக தோற்றத்திற்கு முன்பே என்னை முன்குறித்த பொழுது எனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. இன்னைக்கு இல்ல, பிதாவின் பார்வையில. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக சிலுவையிலே இயேசு பிசாசின் கூரை முறித்த பொழுது எனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. நான் ரட்சிக்கப்பட்ட பொழுது பரிசுத்த ஆவியானுடைய பார்வையிலே எனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுதும் அதெல்லாம் சொல்றாரு. அந்த ஏசாயா 61 சொல்லும் பொழுது அனுக்கிரக காலத்தை பிரசித்தப்படுத்த, அப்படின்னா என்ன? நல்ல காலத்தை பிரசித்தப்படுத்த கர்த்தருடைய ஆவியாகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அதனாலதான் நான் அதை சொல்றேன், நல்ல காலம் பிறந்துடுச்சுன்னு. பிறக்க போவதில்லை. குடுகுடுப்பக்கார மாதிரி நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு சொல்லல, நல்ல காலம் பிறந்துடுச்சு. அனுகிரக வருஷம் நம்மை ஜூபிலி இயர் அப்படின்னா என்னங்க? எந்த அடிமைத்தனமும், ஜூபிலி அடிமைத்தனம் இல்லாத ஒரு அனுகிரக காலத்தை சுவிசேஷமாக சொல்ல கர்த்தருடைய ஆவியாகிய ஆவியானவர், தேவ ஆவியானவர் உங்க மேல என் மேல இருக்கார். எதற்கா? அவர் எதற்கு நம்ம மேல் இருக்கிறாரா?
எதற்கு நம்மை அபிஷேகம் பண்ணினாரா? கட்டுண்டவர்களை விடுதலையாக்க, இருதயத்தில் நறுங்குண்டவர்களை குணமாக்க, விடுதலையாக்க, குணமாக்க. அங்க யோவான் ஆண்டவரிடத்தில் ஆள் அனுப்பி, வரப்போகிற மேசியா நீங்க தானா இல்ல வேறொருவர காத்திருக்கணுமான்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. அவர் தான் அழகா சொல்றாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு. யோவான் 1 அதிகாரத்துல ரொம்ப தெளிவான அந்த வெளிப்பாடோடு சொல்லுகிறாரு, யார் மேல் ஆவியானவர் வந்து இறங்குறாரோ அவரே ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு அபிஷேகம் பண்ணுவார்லாம் சொல்லிடுறாரு. இப்போ அவளுக்கு சந்தேகம் வந்துருச்சு. ஏன்? ஐம்புலன் உணர்வுகளால் போனபடினாலே அவ்வளோ பெரிய இருக்கதிலேயே பெரிய தீர்க்கதரிசி அவர் தான் பழைய ஏற்பாடுல ஆண்டவர். அவருக்கே சந்தேகம் வந்துருச்சு. அப்பொழுது ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்ன நடக்குதுன்னு போய் சொல்லுங்க. ஏன் ஏசாயா தீர்க்கதரிசி மேசியா வந்தா என்ன நடக்கும்னு சொன்னாரோ அவையெல்லாம் நடக்கிறதுன்றார். அதெல்லாம் நடந்துச்சா? அங்க பாருங்க, அந்த மத்தேயு 11 அதிகாரம் நினைக்கிறேன், அதை எடுங்க. அவரு வசனத்தின் மூலமாகவே எல்லாவற்றையும் அங்க சொல்வதை நம்ம பார்க்கலாம். அங்க என்ன சொல்ற பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக 4ஆம் வசனம், யோவானுக்கு அறிவிங்கள் என்று சொல்ல, குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுஸ்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு நல்ல செய்தி சொல்லப்படுகிறது. அதை சொல்லிட்டு தான் இடலன்ற. அப்ப பாருங்க, இவை எல்லாமே அவர் ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே சொன்ன காரியங்கள் தான். அந்த ஏசாயா 61 வர அந்த காரியங்களை சொல்லிதான் அவர் ஊழியத்தையே ஆரம்பிக்கிறார். லூக்கா 4 அதிகாரத்துக்கு வாங்க. அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்க. என்ன சொல்லுகிறாரு? 18ஆம் வசனத்துல வந்தீங்கன்னா, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஏங்க அவர் அறிக்கை பண்ணணும்? ஏங்க அவர் அறிக்கை பண்ணணும்? அவரை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன, தேவனுடைய பார்வை என்பதை ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து எடுத்து கண்டுபிடித்து அதை என்ன பண்றாராம்? அவர் புஸ்தகத்தை விரித்த போது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும் பண்ணி, இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்க, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும் குருடருக்கு பார்வையும் பிரசித்தப்படுத்த, நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்க, கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்த என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற பகுதியை எடுத்து வாசித்து என்ன சொன்னாராம்? 22ஆம் வசனத்துக்கு வாங்க. எல்லாரும் அவருக்கு இல்ல, அதுக்கு முந்தின வருஷம் சொல்லாரு 21லேயே, அப்பொழுது அவர் அவர்களோடு பேச தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க வேத வாக்கியம் நிறைவேறினது என்று சொல்லுகிறார். ஐயா, அதுதாங்க பேரு விசுவாசம். அது பேர் தான் விசுவாசம். தேவனுடைய வார்த்தை மேல கொஞ்சம் கூட சந்தேகம். அவர் மனிதனாக தான் வந்தார், நல்லா தெரிந்து கொள்ளுங்க. தேவகுமாரன் மனித எல்லாவற்றையும் எடுத்து வைத்து விட்டு வந்தவர் தான். ஏன்? அவர் தான் நமக்கு நல்ல மாதிரி. அவர் வெறும் தேவகுமாரனாக இருந்திருந்தால் நமக்கு மாதிரியாக இருக்க முடியாது. அப்ப பாருங்க, நமக்கு மாதிரியை வைத்து போகிறார். இதுதான் நம்முடைய மாதிரி ஊழியம், அப்படிதானே? இதுதான் நம்மை குறித்து எழுதின தீர்க்க 61 அதிகாரம் ஏசாயா சொன்னது. அது இயேசுவானவரை குறித்து மாத்திரமல்ல, நம்மை குறித்தும் சொல்லி இருக்கிறது. அங்க யோவானுக்கு அவர் பதில் சொல்லும் பொழுது ஏசாயா 32, 35 அதிகாரத்தில் சொல்லப்பட்ட காரியங்களை சொல்லி அவர் அங்கு சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது, நாம் யார்? வியாதியோடு வாழ வேண்டியவர்களா? வியாதிக்கு காரணக்கர்த்தாவை ஓட ஓட விரட்டுகிறவர்களா? இதுதான் கேள்வி நமக்கு.
ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாருமே எப்படிதான் இருக்கோம்? வியாதி வந்து விசுவாசித்து சுகம் பெறுகிறவர்களாக இருக்கிறோம், இல்ல சுகம் பெறாதவர்களாக இருக்கிறோம். அது தேவ சித்தம் அல்ல. வியாதி என்பது தேவனுடைய ராஜ்யம் அல்ல, பிசாசின் ராஜ்யம். இது தேவனுடைய சரீரம். இங்கு பிசாசின் ஆளுகைக்கோ ராஜ்யத்திற்கோ அசுத்தத்திற்கோ இடமில்லை. நமக்கு ஒரு தெளிவான அறிவு தேவையா இருக்கிறது. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சபையில 1000 காரணம் சொல்றாங்க வியாதியோடு வாழ்வதற்கு. இந்த வேதத்தின்படி வியாதியோடு வாழ ஒரு காரணமும் இல்லை. ஏன்? அது கிருபை என்று வேதம் சொல்லுகிறது. கிருபை என்றால் காரணமே இல்லாமல். இவங்க எப்படி காரணம் சொல்றாங்க? இந்த சுகமாக்கும் ஊழியம் செய்வதும் வியாதி இல்லாத சுகத்தோடு வாழ்வதும் கிருபை. பாவ மன்னிப்பு எப்படி கிருபையோ, சுகம் பெற்று வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வதும் கிருபை. கிருபை என்று சொல்லும் பொழுது நான் திரும்ப உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன், அவர் சிலுவையில் செய்தது, அவர் செய்து முடித்த கிரியை, the finished work of Jesus on the cross. Otherwise, by his one sacrifice, by that one atonement, அந்த நிவிர்த்தி, அந்த பரிகாரம், நிவிர்த்தி பரிகாரம், அந்த பரிகாரத்தினாலே பாவத்தையும் ஒழித்தார், வியாதியையும் ஒழித்தார், சாபத்தையும் ஒழித்தார். ஏன்? இவைகளுக்கு காரணமே பாவம் தானே, அதையே ஒழித்து விட்டார். ஆனாலும் அவன் இன்னைக்கு என்ன பண்றான்? ஒரு குற்ற உணர்வை கொடுத்து, பாவ உணர்வை கொடுத்து, ஆக்கனை தீர்ப்பின் உணர்வை கொடுத்து, பாவத்திலே வியாதியிலே வாழ தன்னுடைய தந்திரத்தினால் சபையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். சபை அதை அறியாமல் தாங்கள் செய்கிற காரியங்களினால் தாங்கள் பாவிகள் என்ற குற்ற உணர்வோடு ஆக்கினை தீர்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியால் அவனுக்கு இடம் கொடுக்கிறார்கள். பாவம் செய்கிறபடியினால் அல்ல. திரும்பவும் சொல்றேன், வியாதி இல்லாமல் வாழ்வது, சுகத்தில் வாழ்வது கிருபை. அது கிருபை என்றால் அங்கு கிரியைக்கு இடமில்லை. கிருபை என்றால் நாட் அக்கார்டிங் டு மை மாரல் ஸ்டாண்டர்ட்ஸ். இப்படி சொல்லுகிறபடினாலே பாவத்தில் வாழ நாம் ஊக்குவிக்கிறோமா? இல்லை. கிருபை நம்மை பாவத்தில் வாழ, வியாதியில் வாழ ஊக்குவிப்பதில்லை. இப்பொழுது நாம் வியாதி இல்லாத சுகத்தோடு வாழ்ந்து மற்றவர்களையும் சுகமாக்குகிறதை குறித்து வேதத்தில் ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வேதம் சொல்லுகிற உண்மை, நீங்கள் சுகத்தோடு வாழ்வதற்கு பாவம் ஒரு நாளும் தடை இல்லை. இயேசுவானவர் அவ்வாறு பாவம் ஒரு தடை என்றால் எந்த இடத்திலாவது அவர் சுகமாக்கும் பொழுது உன் பாவம் உன் வியாதிக்கு தடை என்று சொல்லுகிறாரா? ஒரே ஒரு காரியம்தான், நீ விசுவாசித்தபடி ஆக கடவது. உன் விசுவாசம் பெரிது, அதன்படி ஆக கடவது. உன் விசுவாசம் உன்னை சுகமாக்கினது. இப்படிதான் அவர் சொல்றாருங்க. The only thing matters is faith. The only thing that matters to live a sickness-free life and to heal others is faith only என்று சொல்லுகிறார். ஏன்? அது கிருபை என்றால் ஒன்றே ஒன்றுதான் தேவை, அதன் பெயர் தான் விசுவாசம். ரோமர் 4:16 அதை தெளிவாய் சொல்லுகிறார். நான் வியாதி இல்லாமல், நீங்கள் வியாதி இல்லாமல் சுகத்தோடு வாழ வேண்டும், மற்றவர்களுக்கும் சுகத்தை கடத்த வேண்டும் என்றால், சுகப்படுத்துகிற ஊழியம், ஹீலிங் மினிஸ்ட்ரி செய்ய வேண்டுமானால் அது கிருபையா இருக்கிறபடினாலே விசுவாசம் ஒன்றுதான் காரியம். அங்க பவுலடியில சொல்றாருல, ரோமர் 6:15 புது சிருஷ்டியே காரியம் என்று சொல்லுகிறார். நீ என்ன செய்யலடா,
அதை பத்தி போட்டு மண்டையை உடைக்காத. நீ புது சிருஷ்டியா? புரிஞ்சு போச்சு. நம்ம எல்லாம் புது சிருஷ்டி தானே. அப்ப எப்படி நீ வியாதியோடு இருக்க முடியும்? நான் வியாதியோடு வாழ்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. நான் மற்றவர்களை சுகமாக்கும் ஊழியத்தை செய்யாமல் எனக்கு தடை செய்வதற்கு எந்த முகாந்திரமும் இல்லை. ஏன்? அதே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், உங்கள் மேல் இருக்கிறார். அதுதான் அப்போஸ்தலர் 10:38 சொல்றாரு, நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் நன்மை செய்கிறவராய் பிசாசின் பிடியில் அகப்பட்ட அனைவரையும் சுகமாக்குகிறவராய் சுற்றி திரிந்தார். இப்போ நம்மேல் இருக்கிற ஆவியானவர் யாருங்க? பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது வல்லமை பெற்று பலனடைந்து, அவன் இங்கிலீஷ்ல பவர் தான், சாட்சிகளாய் இருப்பீர்கள். பரிசுத்த ஆவி நாம் பெற்றோமா இல்லையா? யோசித்து பாருங்க. அப்போ அதே ஆவியானவர் அங்க பாருங்க, அவரோடு கூட இருந்து, அப்போ யார் காரியத்தை செய்தது? அவர் தேவகுமாரன் ஆனபடியினாலா? இல்ல, அவருக்குள், அவரோடு, அவர் மேல் ஒருவர் இருந்தார். ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று சொல்லுகிறார், அவரோடு கூட இருந்தார் என்று சொல்லுகிறார், அவருக்குள் நானும் பிதாவும் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப பாருங்க, அவரே காரியத்தை நடப்பிக்கிறார். அங்க வேற காரணமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுதான் கிருபை. இந்த சுகமாக்கும் ஊழியமும் கிருபை. நான் ரெண்டையும் சேர்த்தே தான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு போகிறேன். வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வதும் கிருபை. இந்த வியாதியோடு வாழ்வதற்கு அநேக காரணங்களை சபை கண்டுபிடித்து பிசாசின் பொய்யை நயவஞ்சமாக சபையிலே கொண்டு வந்து விட்டது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, வியாதி இல்லாத வாழ்க்கை ஒவ்வொரு மறுபடியும் பிறந்த தேவ பிள்ளையும் வாழ்வது அவளுடைய பிறப்புரிமை, பிள்ளைகளின் அப்பம். இட்ஸ் தி பர்த் ரைட். எந்த முகாந்திரமும் காரணமும் இல்லை வியாதியோடு வாழ்வதற்கு. எந்த முகாந்திரமும் காரணமும் இல்லை சுகமாக்கும் ஊழியத்தை நான் செய்ய தடை செய்ய. ஏன்? இது கிருபை. கிருபை என்றால் அங்கு கிரியைக்கு இடமே இல்லை. எந்த காரணமும் அங்கு இருக்க முடியாது. ஒரே ஒண்ணுதான் மேட்டர்ஸ். எது? விசுவாசம். ஏன்? அது கிருபை என்றால் தேவையெல்லாம் விசுவாசம் ஒன்றுதான். அப்ப இன்னைக்கு சபை வியாதியோடு வாழ்கிறது என்றால், சபை என்று சொல்லும் பொழுது தேவ பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன், ஒரே காரணம் அவிசுவாசம். அவிசுவாசம் என்று சொல்லும் பொழுது தவறான விசுவாசம். நாட் ரைட் பிலீவிங், ராங் பிலீவிங். வேதவசனம் சொல்லுவது சரியான காரியம். அந்த வசனத்தை விசுவாசிப்பது சரியான விசுவாசம். அந்த விசுவாசம் இல்லாதபடி சபையின் பாரம்பரியங்களை விசுவாசிக்கிறார்கள். அப்படிதானே? ஆண்டவரே வியாதி கொடுக்கிறான்றானுங்க. பொல்லாத பசங்க, தாங்க முடியல. என்ன சொல்றீங்க? பொல்லாத ஜனங்கள் தான் அப்படி சொல்றவங்க. ஈவில் ரிப்போர்ட் கொண்ட பொல்லாத மனிதர்கள். ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் வியாதி கொடுப்பாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அவர் சுகமாக்குபவர். திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்க, சுகம் உண்டாயிருக்க, பரிபூர்ண சுகத்தில் வாழ வந்தேன் என்று சொல்லுகிறார். இங்க அப்போஸ்தலர் 10:35 சொல்ற பாருங்க. பிசாசின் பிடியில் அகப்பட்ட வியாதி உள்ளவர்கள். அப்போ வியாதி கொடுத்தவன் பிசாசு, அவங்களை சுகமாக்கினவர் கர்த்தர். யாவரையும் சுகமாக்குகிறவராய் சுற்றி தெரிந்தார். என்னங்க அநியாயம்! அப்போ ஆண்டவர் வியாதி கொடுத்து
யாரையும் பரிசுத்தமாக்குவதில்லை, யாரையும் புடமிடுவதில்லை, யாரையும் சோதிப்பதும் இல்லை. தவறான தவறான பாரம்பரியம். அங்க நீங்க பாத்தீங்கன்னா மார்க் 7ஆம் அதிகாரத்திலையும் மத்தேயு 15ஆம் அதிகாரத்திலும் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய வார்த்தையை பிரயோஜனமில்லாதாக்குகிறீர்கள், அவமாக்குகிறீர்கள். You make it null and void, of no use. The word of God says, as many as they received him, he gave them to power to become children of God. A children of God, how can he live in sickness? His inheritance is father's inheritance, which is health. ஆனா அந்த வார்த்தையை பயனுள்ளதாக்கி விட்டார்கள். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று அவர் சொல்லுகிறார். இவர்கள் பாரம்பரியத்தினாலே, அது கரெக்ட் பிரதர், அவர் சிலுவையில வியாதியை சுமந்துட்டார் பிரதர், பிரதர் சொல்றான், அதனாலதான் சொல்றேன். அவருடைய தழும்புகளால் குணமான வேத வசனம் சொல்லுது பிரதர், ஃபேக்ட கொஞ்சம் பாருங்க பிரதர்ன்றான். ஃபேக்ட். ஐயா, இது சத்தியம், இது சத்தியம், இது சத்தியம். சத்தியம் என்பது தேவனுடைய உண்மை. ஃபேக்ட் என்பது மனிதனுடைய ஐம்புலன் அறிவின் உண்மை. இந்த ஐம்புலன் உண்மை இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு காணாம போகும். சப்ஜெக்ட் டு சேஞ்ச். இது மாறாதது சத்தியம். இது மனித உண்மையை விட தேவனுடைய உண்மை எவ்வளவு மேலானது. மனித அறிவை விட தேவனுடைய அறிவு எவ்வளவு மேலானது. இவன் இன்னும் ஃபேக்ட பாருங்க பிரதர்ன்றான். ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ ஃபேக்ட பார்க்காதடா, காணப்படுகிறவளை அல்ல, காணப்படாத தேவனுடைய வார்த்தை சொல்லி இருக்கிறதை பார்க்க சொல்லுகிறார். 1000 காரியம் சொல்லலாம், ஆனா நிச்சயமா சொல்லுவேன், அந்த காரியங்களை சபை ஏற்றுக்கொண்டபடியால் நாங்க கொஞ்சம் இந்த நார்மல் ருட்டீன் ஆர்டர் வச்சிருந்தாருல உலகத்துல வாழ்றதுக்கு, அந்த லாஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டோம் பிரதர். அதனால எங்களுக்கு வியாதி, ஊழியத்தின் நிமித்தமாக நாங்க ரொம்ப பிரயாசப்பட்டு கண் விழித்து உபவாசம் இருந்து எங்க பாடியை வருத்திக்கிட்டோம், அதனாலதான் வியாதின்னுவாங்க. இட் cannot be. It cannot be. Nothing by any means will hurt you. ஒன்றும் எந்த விதத்திலும் உங்களை சேதப்படுத்த முடியாத பிசாசினுடைய சகல வல்லமைக்கும் மேலான அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறேன். லூக்கா 10:19 சொல்றாரு. அதேதான் அங்க மத்தேயு 16:19 வியாதி உங்களை மேற்கொள்ள சொல்ற, பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை என்று சொல்லுகிறார். விரோதமாக உருவாகும் எந்த ஆயுதமும் வாய்க்காது போகும் என்று சொல்லுகிறார். எந்த காரணமும் இல்ல. There is no reason why we should live in sickness when it is already purchased on the cross. நமக்காக அவர் தம்முடைய இரத்தத்தை விலை கிரயமாக கொடுத்து, தம்முடைய சரீரத்தை விலை கிரயமாக கொடுத்து, நமக்கு இலவசமாக கிருபையாக இந்த தெய்வீக சுகத்தில் வாழ, இந்த தெய்வீக சுகத்தில் ஊழியம் செய்ய நம்மை உலக தோற்றத்திற்கு முன்பே முன்குறித்து தெரிந்து கொண்டார். நாம் வியாதி இல்லாமல் வாழ முன்குறிக்கப்பட்டவர்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள். நம்முடைய அழைப்பு என்ன? பரிசுத்த அழைப்பு. என்ன பரிசுத்த அழைப்பு? உலக மக்களை போல வியாதியோடு நாங்கள் வாழ்வதில்லை. We are not common. ஏத்தியருக்கு வர பண்ணின வியாதியை உனக்கு வர பண்ணேன். வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன். இது அவர் சொன்னதுங்க. இவங்க சொல்றாங்க பாரம்பரியங்கள்ல அதை மாத்தி. அப்ப பாத்தீங்கன்னா வியாதிக்கெல்லாம் காரணம் ரெண்டா முடிச்சிடலாம். மொத்தத்துல சொன்ன என்ன? ஒண்ணு
தேவனுடைய வார்த்தையை விசுவாசிக்கல. அடுத்தது நம்ம மேலதான். யாரு? பிரசங்கியார் மேலதான் சொல்றேன். தேவ வார்த்தையை விசுவாசித்து வியாதி உள்ளவர்களை குணமாக்கவில்லை. இந்த 2 காரணத்தினால்தான் இன்னைக்கு சபையில வியாதி இருக்கு. ஒண்ணு அவங்க விசுவாசிக்கல. ஒருவேளை அவங்க விசுவாசிக்காட்டி கூட நம்ம விசுவாசித்து ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், அவர் என்னை இதற்கென்று தெரிந்து கொண்டார் உலக தோற்றத்திற்கு முன்பே, நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். என்ன அபிஷேகம்? சுகமாக்கும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். ஐ பீன் எம்பவர்ட், அந்த வல்லமையினால் நிரப்பப்பட்டவன். எனக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவின் மேல் இருந்த அதே சுகமாக்கும் வல்லமை என் மேலும் எனக்குள்ளும் என்னோடும் இருக்கிறது. அப்படித்தானே சொல்றார் எபேசியர் 4:6. எல்லார் மேலும் எல்லாரோடும் எல்லாருக்குள்ளும் இருக்கிறவர் ஒருவரே என்று சொல்லுகிறார். இயேசுவானவருக்குள் இருந்தவர், பவுலடிகளாருக்குள் இருந்தவர், பேதுருவுக்குள் இருந்தவர், அவர் மேல் இருந்தவர், அவரோடு இருந்தவர், இயேசு மேல் இருந்தவர், இயேசுவோடு இருந்தவர், இயேசுவுக்குள் இருந்தவர். அதே ஆவியானவர், அதே சுகமாக்கும் வல்லமை, பிசாசின் பிடியில் அகப்பட்ட அனைவரையும் குணமாக்குகிற வல்லமை. இப்போ இங்க மனித கிரியைக்கு இடமே இல்லை. யார் இவைகளை செய்கிறார்? அங்கு இயேசுவானவரா செய்தார்? அவர் சொல்றாரு திரும்ப திரும்ப, என் பிதா கிரியை செய்கிறார், நானும் கிரியை செய்கிறேன். யோவான் 5:8 பாருங்க. அங்க 38 வருஷம் வியாதி உள்ளவன படுக்கையை எடுத்துக்கிட்டு போடா வீட்டுக்குன்றாரு. அப்ப எல்லாம் கேட்கும் பொழுது என்ன சொல்றாரு? நான் செய்யல. அதுக்கப்புறம் 19:30 சொல்லிடுறாரு, என்னில் தானே நான் ஒண்ணுமே செய்ய முடியாதுன்றாரு. காரணம் என்னங்க? அவரே அவரே எனக்குள் வாழ்பவரே, என்னோடு இருப்பவரே, என் மேல் இருப்பவரே என்று அவர் சொல்லுகிறார். யாருங்க? தேவகுமாரன். அப்போ அவரை சார்ந்துதான் இந்த அற்புதங்களை செய்தார். அவர்தான் இவர் மூலமாக செய்தார். இன்னைக்கு அதுதான் கிருபை. நான் அல்ல, அவரே என்னில் வாழ்கிறார். நான் அல்ல, அவரே என் மூலமாக சுகமாக்குகிறார். நான் கையில தான் வைக்கிறேன். நான் வியாதி போ என்றுதான் சொல்லுகிறேன், சுகம் வா என்றுதான் சொல்லுகிறேன். அவனால எழுப்பி நடக்க முடியாது, படுக்கையை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லுகிறேன். அப்படிதானே? நான் ஒருவனை வா என்றால் வருகிறான், போ என்றால் போகிறான், செய் என்றால் செய்கிறான். அந்த அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. லூக்கா 10:19 அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இத இந்த நூற்றுக்கு அதிபதி அந்த அதிகாரத்தை ஆமியில இருந்தனால, அந்த அதிகாரத்தை அறிந்தபடினால, ஏன்னா ஆர்மியில அது ஒரே ஒரு ரூல் தான், ஒபீடியன்ஸ், நத்திங் எல்ஸ். வானா வரணும், போனா போகணும், செய்யணும். அதுக்கு மேல கேள்வியே கிடையாது. ஏன்? மேல அதிகாரத்துக்கு கீழே உள்ள. இப்போ நாம் அந்த மேலான அதிகாரத்தில் இருக்கிறோம். மேலான அதிகாரத்தில் இருக்கிறோம். அப்படிதானே? அவர் பாதாளத்துக்கு இறங்கி மேலே ஏறி என்று சொல்லுகிறார் எபேசு 4 வரங்களை நமக்கு தந்த சொல்லும்போது. அதே எபேசர் 1 அதிகாரம் வரும்பொழுது என்ன சொல்றாரு? அவரோடு கூட நம்மை வீற்றிருக்க பண்ணினான்னு சொல்லுது 2 அதிகாரத்துல. 1 அதிகாரத்துல சொல்லும் பொழுது, எல்லா துரைத்தனங்களும் அதிகாரத்துக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாக அவரை உயர்த்தி சகலவற்றையும் அவருடைய பாதங்களை கீழ்ப்படுத்தி என்ன பண்ணாராம்? தம்மோடு கூட உட்கார வைத்து அவருக்கு ஆளுகையை தந்து எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நிறைவான சரீரமான சபையை அவர் நிரப்பினார் என்று சொல்லுகிறார். தலையாக தந்தரலினார் என்று சொல்லுகிறார். அப்ப நாம் தாங்க ஆளுகை செய்ய வேண்டியவங்க. நாம் தானே ஆளுகை செய்ய வேண்டியவங்க. அப்போ தினமும் ஆண்டவரை மாதிரி நம்மளும் கன்ஃபஸ் பண்ணணும். சுகமாக்கும் ஊழியத்தை நாம் செய்ய வேண்டுமானால் என்ன பண்ணணும்? நான் அழைக்கப்பட்டவன், சுகமாக்கும் ஊழியத்தை செய்ய தினமும் வாயில சொல்லுங்க, நான் அழைக்கப்பட்டவன், நான் சுகமாக்கும் ஊழியத்தை செய்ய பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்டவன். நான் அழைக்கப்பட்டவன், நான் அனுப்பப்பட்டவன். அனுப்பப்பட்டவன் மாத்திரமா?
நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன் அப்படின்னு என்ன? I've been empowered. அந்த வல்லமையினால் நிரப்பப்பட்டவன். empowered, endure, enable அப்படின்னு என்ன? அது செய்யத்தக்கதான ஆற்றலை, திறமையை பெற்றவன். I've been endued, I've been empowered. அப்படிதானே? லூக்கா 24 சொல்றாரு, உன்னதத்தில் இருந்து வல்லமை வரும் வரை, அப்படிதானே, தரிப்பிக்கப்படும் வரை, அதுதானே endued and enable. அந்த வல்லமை ஆற்றலை பெருமறை தரித்திருங்கள் என்று சொல்லுகிறார் அங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல அதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பாருங்க, நம்முடைய அறிக்கை என்னவாக இருக்க வேண்டும்? சுகமாக்கும் ஊழியத்தை செய்ய தேவன் நம் ஒவ்வொருவரையும் தெரிந்து கொண்டார். வரம் பெற்றவள் என்று சொல்லி சபை நயவஞ்சகமான பொய்யினாலே நம்மை ஏமாற்றி விட்டது. வரம் பெற்றவர்கள் மாத்திரம் சுகமாக்கும் ஊழியத்தை செய்ய வேதம் ஒருபோதும் சொல்லவில்லை. ஆண்டவரே சொல்லுகிறாரு யோவான் 14:12, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்து, அவர் என்னங்க பிரதானமா செய்தாரு? சுகமாக்கும் ஊழியம். நான் செய்தவைகளையும் செய்வான், அதற்கு மேலானவைகளையும் செய்வான் என்று சொல்லுகிறார். வரம் பெற்றவர்கள் என்று சொல்லுகிறாரா? போதகர் என்று சொல்லுகிறாரா? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசிகள் என்று சொல்லுகிறாரா? விசுவாசிக்கிறவர்கள் என்று சொல்லுகிறார். என்னை விசுவாசிங்க, நான் போவேனாகில், அங்க அதுதான் சொல்றார் 14:12. அது அங்க 16:7, நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும், தேற்றரவாளன் வருவார். அதுதான் சீக்கிரம். அதை இது சேர்த்து கப்பல் பண்ணி பாருங்க. இயேசு போகிறபடினால், தேற்றரவாளன் வருகிறபடினால், விசுவாசிக்கிறவன் அவர் செய்தகளைய அவர் மூலமாக ஆவியானவர் வந்துட்டார்ல, இயேசுவின் மூலமாக அவர் செய்தார் என்று நம்ம வாசிக்கிறோம் 10:38. அது மாத்திரமா? அங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க, 22ஆம் வசனத்துக்கு வாங்க. அங்க என்ன சொல்றாரு பாருங்க. அதே தான் நம்பும். நான் ஏற்கனவே வேற கான்டெக்ட்ல உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன். திருப்பவும் அதை உங்களுக்கு சொல்றேன். 2ஆம் அதிகாரத்துல அங்க என்ன சொல்றாரு பாருங்க. நீங்கள் அறிந்திருக்கிறபடி இயேசுவை கொண்டு, நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கை, அற்புதம், அடையாளங்களை நடப்பித்து, யாருங்க செய்தான்றாரு? அவர் தேவகுமாரனாய் இருந்தபடினால் செய்தாரா? அவருக்குள் இருந்த பரிசுத்த ஆவியாகிய தேவன், அவர் மேல் வந்து தங்கின பரிசுத்த ஆவியாகிய தேவன், அவரோடு கூட இருந்த பரிசுத்த ஆவியாக, அதுதாங்க 10:38 சொல்றார். அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லுகிறார். அப்போ அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எங்களுக்குள்ளும். அதனாலதான் சொல்றேன், நான் உலக தோற்றத்திற்கு முன்பே இந்த சுகமாக்கும் ஊழியத்தை செய்ய முன்குறிக்கப்பட்டு, தெரிந்து கொள்ளப்பட்டு, அழைக்கப்பட்டவன். அதற்காக கர்த்தருடைய ஆவியாகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், எனக்குள் இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை அந்த வல்லமையினால் நிரப்பி, I've been empowered, I've been endowed, I've been enabled. அந்த ஆற்றலினால் என்னை நிரப்பி இருக்கிறார். அந்த தேவனுடைய ஆற்றல், சுகமாக்கும் ஆற்றல், அந்த அபிஷேகத்தினால் என்னை நிரப்பி இருக்கிறார். ஏன் அங்க செய்யல? சபை நம்மை ஏமாற்றி விட்டது. நீ செய்ய முடியாது தம்பி. சுகமாக்கும் வரோன்னு ஒரு வரம் இருக்கு. அது யாருக்கு ஆண்டவர் கொடுத்தாலும் அவங்கதான் சுகமாக்க முடியும்ட்டாங்க. அது சம்திங் ஸ்பெஷலா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு யோவான் 14:12, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த சுகமாக்கின, விடுதலையாக்கின ஊழியத்தை அவனும் செய்வான். அது மாத்திரமா? அங்க மார்க் 16 என்ன சொல்றாரு? நீங்க உலகமெங்கும் போய் சுவிசேஷம் சொல்லுங்க, கேட்டு விசுவாசிக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள், அந்த விசுவாசிகளால் நடக்கும் அடையாளங்களாவன, வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், சொஸ்தமாவார்கள். அப்போஸ்தலன் சொல்றாரா? பாஸ்டர் சொல்றாரா? கிடையாதுங்க, கிடையாதுங்க. ஆகவே நான் சொல்றேன், இது கிருபை. எப்படி நாம் சுகத்தில் வாழ்வது கிருபையோ,
சுகமாக்கும் ஊழியத்தை செய்வதும் கிருபை. மறுபடியும் பிறந்த ஒவ்வொருவரும் இந்த சுகமாக்கும் ஊழியத்தை செய்யும் பொழுதுதான் மாபெரும் எழுப்புதல் வரும். சும்மா எழுப்புதல் அனுப்பும் ஜெபம் பண்ணி பிரயோஜனம் அல்ல. அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம் என்று சொல்லுகிறார். வாங்க மத்தேயு 9ஆம் அதிகாரம், அங்க என்ன சொல்றார் பாருங்க. கடைசியில முடிக்கும் பொழுது அந்த அதிகாரத்துல அங்க ஒரு பிசாசு துரத்துறாரு. அதுக்கு முன்னாடி குருட 2 பேர் கண் பார்வை வரிசையா அந்த அந்த ஹோல் 9th சாப்டர் ஹீலிங், பெரும்பாடுள்ள ஸ்திரீ, எவருடைய மகள் எல்லாம் வரிசையா வாசிட்டு வரோம். 2 குருடர்கள், அப்புறம் ஊமையான ஆவியை விரட்டார், எல்லாம் பண்ணாரு. துரத்தப்பட்டால் பேசினதுக்கு அப்புறம் 34ஆம் வசனம், இவன் பிசாசு அப்புறம் அவங்க உடனே என்ன பண்றாங்க, எல்லாமே நெகட்டிவா. இன்னைக்கு அப்படித்தான் சொல்லுவாங்க. இயற்கைப்பட்டான அற்புதம்லாம் அது பிசாசுண்டுவாங்க. அவன் செய்யற அற்புதத்தை விட எங்க ஆண்டோட அற்புதம் பெருசுன்றத பார்க்கல. அவனுக்கு தான் கனப்படி, இது பிசாசு, இது தவறு. இங்க என்ன சொல்றாரு பாருங்க. அவர் சகல பட்டணங்களிலும் கிராமங்களிலும் சுற்றி நடந்து ஜபாலங்களை உபயோகித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார். அப்போ எனக்குள்ள உங்களுக்குள்ள இருக்கிற கர்த்தருடைய ஆவியாகிய ஆவியானவர் நம் மேல் இருக்கிறார், நமக்குள் இருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்கினார் என்றால், நீங்களும் நானும் சகல நோய்களையும் சகல வியாதிகளையும், வெறும் தலைவலி இல்லைங்க, வெறும் ஸ்மால் திங்ஸ் அல்ல, சகல the same ministry I will do என்று தான் அவர் சொல்லுகிறார். அதே ஆவியானவர், அவருக்குள்ளிருந்து செய்த அதே ஆவியானவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும், அதே வல்லமை, அதே அபிஷேகம், அதே ஆற்றல், அதே வல்லமை, அதே அதிகாரம், அதே அதிகாரத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறார். 28ஆம் அதிகாரம் மத்தேயு கடைசியா முடிக்கும் பொழுது அதை தான் சொல்றார். சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது, நான் அதை உங்களுக்கு தருகிறேன், புறப்பட்டு போங்க, நான் செய்ததை நீங்க செய்யுங்கன்றாரு. இங்க அதை தான் பாருங்க. அதை சொல்லிட்டு என்ன பாருங்க, அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது மெய்ப்பர் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவரும் சிதறடிக்கும் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி. அவருடைய அற்புதங்கள் எல்லாம் பாருங்க, ஒரே ஒரு காரணம் தான் சொல்லுவார், அவர் ஆவியினால ஊந்தப்பட்டபடினால செஞ்சாருன்னு போடலாங்க. பிசாசினால சோதிக்கப்படும் போது இவர் லெட் பை த ஹோலி ஸ்பிரிட் நம்ம பார்க்கிறோம். மீதி இடத்தெல்லாம் மனதுருக்கம், மனதுருகி, நாயின் ஒரு விதை அப்படித்தானே தொட்டு, எல்லா இடங்களும் தான் மனதுருகி மனதுருகி மனதுருகின்னு தான் வரும். இங்க பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, மனதுருகி சீசல் நோக்கி அறுவடை மிகுது ஆட்கள். வெறும் சால்வேஷனை சொல்லலங்க, அவர் செய்த அறுவடை என்னங்க, சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். திரும்ப திரும்ப சுவிசா தான் வரும், படிச்சு பாருங்க. அது சொல்லிட்டுதான், இவ்வாறு செய்கிற ஆட்கள் கொஞ்சம், அறுப்புக்கு எஜமான்கள் வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். அதை சொல்லிட்டு தான் அவர் அங்க பாருங்க 12 சீஷரை அழைக்கிறாரு. அவர்களுக்கு என்ன பண்ணாரா, அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளை நோய்களை நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். நமக்கு அதாங்க, சகல நோய்களையும் வியாதிகளையும் நீக்க அசுத்த ஆவிகளின் மேல், அவங்க வல்லமைகள் மேல் சகல அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். சகல அதிகாரம், சகல வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். அததான் அங்க 10ஆம் அதிகாரத்துல சொல்றாரு. அதை சொல்லிட்டு தான் பாருங்க, அவர் என்ன சொல்றாரு, 8ஆம் வசனத்துல வியாதி உள்ளவர்களை சொஸ்தமாக்குங்கள் என்று சொல்லுகிறார். நமக்கு அதிகாரம் கொடுத்துட்டாரு, வல்லமை கொடுத்துட்டாரு, அபிஷேகமும் நமக்கு தந்துற, ஆவியானவர் நமக்குள்ள நம்ம மேல நம்மோடு கூட இருக்கிறாரு. அப்படின்னா என்னங்க, எல்லாமே கிருபைங்க. நம்மளுக்கு எதுவுமே இல்ல, அவரே அவரே எனக்குள் வாசல் செய்வரே, மகிமை நம்பிக்கையாய் எனக்குள் இருப்பவரே, சுகமாக்குபவர், சுகமாக்கும் காரியங்களை செய்பவர், நசரேனாகிய இயேசுவை
அபிஷேகம் பண்ணினவர், வியாதியை சுகமாக்குகிறவராக அவரை திரிய வைத்தார். நமக்கும் அதே தான். அங்க அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல நம்ம வாசித்தது அதே தான். அப்படிதானே? அவரை கொண்டு, உங்களை கொண்டு, என்னை கொண்டு நமக்குள் வந்த தேவாவி. அதான் நான் போவது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகிறபடியினால் இவ்வளவு நாள் நான் தனியா ஒத்த ஆளா செஞ்சுட்டேன். இப்போ உங்களுக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளயும் நான் வரப்போறேன். உங்க மூலமா நான் செய்ய போறேன்றாரு. அதனாலதான் சொல்றாரு, நான் செய்த வேலை அதற்கு நம்ம இல்லைங்க, அவர்தான். அதுதாங்க கிருபை. அவரே 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 அவரே. அப்படிதானே? அங்க 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 30 பாத்தீங்கன்னா 31 அதுதானே சொல்றாரு. அவரே நமக்கு சுகமானார். அவரே நமக்காக சுகமாக்கும் ஊழியத்தை செய்பவரும் அவரே. அப்புறம் இந்த சுகத்தோட வாழ்வதற்கும் காரணம் இயேசு ஒன்றுவே. அதுதானே கிருபை. இயேசுவின் நிமித்தம் என்றால் கிருபை. பை ஒன் சாக்ரிஃபைஸ். ரோமர் 3ஆம் அதிகாரம் 24 என்ன சொல்றாரு? இலவசமாய், கிருபையினாலே இலவசமாய் கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டீர்கள், சுகமாக்கப்பட்டீர்கள், ரட்சிக்கப்பட்டீர்கள். எல்லாமே அதுல அடங்கிருது. சேம் வேர்ட் ஒன்லி. அப்ப பாருங்க, கிருபையினாலே இலவசமாய் இயேசு கிறிஸ்துல மீட்பு, அது ஒண்ணுதான் காரணம். அப்போ அது கிருபை. அப்ப நான் விசுவாசத்தினால வியாதி இல்லாம வாழ முடியும். விசுவாசத்தினால சுகமாக்கும் ஊழியத்தையும் அது கிருபை, அது கிருபை, அது கிருபை. அதுக்கு என்னிடத்துல எந்த முகாந்திரமும் இல்ல, எந்த காரணமும் இல்ல. காரணம் எல்லாம் அவர் ஒருவரே. அவரே, அவர் நிமித்தம், அவரே, அவர் நிமித்தம். அதுதான் கிருபை. இயேசுவின் நிமித்தம், அவர் அடிக்கப்பட்டபடினாலே, அவருடைய ரத்தத்தை சிந்தி எனக்காக அவர் பாவமானபடினாலே, வியாதியானபடினாலே நான் சுகமாய் வாழ்வது என்னுடைய உரிமை. நான் வியாதியோடு வாழ எனக்கே உரிமை இல்லை. இது அவருடைய சரீரம். நான் வியாதியை பார்த்து குணமாக்காமல் இருப்பதற்கும் எனக்கு உரிமை இல்லை. நான் வியாதியை குணமாக்க எனக்கு அபிஷேகம், வல்லமை, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப ஒவ்வொரு நாளும் நம்ம சொல்ல வேண்டியது, தழும்புகளால் குணமானேன் என்று சொல்லுகிறது நாம் சுகத்தோடு வாழ்வதற்கு. அவர்தாமே என் வியாதிகளை ஏற்றுக்கொண்டார், நோய்களை சுமந்தார் என்று சொல்வது நம்முடைய சுகத்திற்கு. அதோட நம்முடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முடியலங்க. நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். சுகமாக்கும் வல்லமையினால் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். இயேசுவானவர் சுகமாக்கும் வல்லமையினால் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அவர் சொல்லுபவைகளை கேட்டு சுகம் பெற திரளான கூட்டம் வந்தது என்று லூக்கா 5:17 வாசிக்கிறோம். 19 அவரை தொட்ட யாவரும், அதே இடத்துல நம்ம இருக்கோங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, படம் பிடித்து பாருங்க. அந்த இயேசுவானவர் 5:17 என்ன 19 அதே இடத்தில் தான் நாம இருக்கோம். யாவரும் சொஸ்தமாவார்கள். நம் மூலமா. ஏன்? அவர் தானே பேசுகிறாரு. அவர் தானே சுவிசேஷம். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை சொல்ல, வியாதி உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல, சரீரத்தில் குறைவு, சுகம் குறைவு உள்ளவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்ல, என்னை அபிஷேகம் அப்படின்னு என்ன? என்னை வல்லமையினால் நிரப்பினார், அதிகாரத்தினால் நிரப்பினால், அந்த சுகமாக்கும் ஆற்றலினால், திறமையினால் என்னை நிரப்பி இருக்கிறார். இத வாயை திறந்து சொல்லணும். ஆண்டவரே சொன்னா நம்ம சொல்ல வேண்டாமா? யோசித்து பாருங்க. அது அப்படியே நடக்கும் நினைச்சா நடக்காது. உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், கிறிஸ்தவர்களுக்கும் வியாதி வரும் விசுவாசித்தீங்கன்னா அப்படிதான் ஆகும். வரம் பெற்றவர்கள் தான் சுகமாக்க முடியும் நினைச்சா அப்படிதான் ஆகும். ஆனா வேதம் என்ன சொல்லுகிறது? பிரதர், அது ஃபேக்ட் பிரதர். ஐ அம் நாட் பாதர்ட் அபவுட் த ஃபேக்ட். வரம் பெற்றவர்கள் அல்ல, விசுவாசிக்கிறவர். பிகாஸ் அது கிருபை. பரிசுத்தவான்கள் தான் சுகமாய் வாழ முடியும் என்று சொன்னால் அது கிருபை அல்ல.
கிருபை என்றால் அதற்கு முகாந்திரமே இல்லை, காரணமே இல்லை. காரணமே இல்லைன்னா விசுவாசம் ஒண்ணுதான். அங்க அததான் சொல்ல, அதுதான் கிருபை. அப்ப பாருங்க, நாம் சுகத்தோடு வாழ்வதும் கிருபை, சுகத்தின் ஊழியம் செய்வதும் கிருபை. கிருபையை கொஞ்சம் ஆராய்ந்து படியுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில 2 தான் நம்ம ஆராய்ந்து தேர வேண்டியது. கிருபை. இந்த கிருபையில நாம் ஸ்திரப்பட்டு இருந்தால் விசுவாசத்தில் நாம் வாழ்வோம். கிருபையில் ஸ்திரப்படவில்லை என்றால் விசுவாசம் ஏன் அது என்னை சார்ந்ததுன்னு சொல்லி பிசாசு நம்மை நயவஞ்சகத்தினால் பொய்யினாலே சபையை ஏமாற்றி விட்டார். ஆகதான் திரும்பவும் சொல்றேன், நான் சுகமாய் வாழ்வதற்கு 100 காரணம் சொல்லுவாங்க. நான் எடுத்து பட்டியலிட்டு சொன்னா இன்னைக்கெல்லாம் சொல்லலாம், டைம் ஆயிடுச்சு, நான் அங்க போல. ஆனா ஒண்ணு மாத்திரம் எனக்கு நல்லா தெரியும். அந்த காரணங்களை நான் ஏற்றுக்கொள்ளுகிறனால, சபை ஏற்றுக்கொள்ளுகிறபடினால்தான் இந்த வியாதியோடு வாழ்றாங்க. இந்த சுகமாக்கும் ஊழியத்தை நீ செய்ய முடியாதுன்னு சொல்றதுக்கு 1000 காரணம் சொல்லுவாங்க. அந்த பொய்யெல்லாம் ஏற்று அதை விசுவாசிக்கிறபடினால்தான் இன்னைக்கு இந்த நிலைமை, இந்த அவல நிலைமை தேவ ஜனங்களுக்கு. அவரை பாருங்க, இவரை பாருங்க, அதை பத்தி எனக்கு இட்ஸ் ஆல் ஃபேக்ட். எனக்கு பார்க்க வேண்டியதெல்லாம் ட்ரூத். வேத வசனம் என்ன சொல்லுகிறது அதை தான் நான் பார்ப்பேன். I am moved by what God says, not by the experience of the saints of God or my experience. தேவ வசனம் ஒண்ணுதான் எனக்கு பிரதானம். வேத வசனம் சொன்னால் சொன்னதுதான். அதுதான் தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கொடுக்கிற கணம். ஆண்டவர் சொல்றாரு, என்னை கணம் பண்ணினால் உன்னை நான் கணம் பண்ணுவேன்றார். அப்போ அவரை எப்படி நம்ம கணம் பண்றோம்? வாயினாலதாங்க. இருதயம் வாயும் ஒன்றாக இணைந்து அவரை கனம் பண்ண. இருதயத்தில் ஒண்ணு வாயில ஒண்ணு பேசுறது அவரை கனம் பண்றது இல்ல. அப்படிதானே? வாயில ஒண்ணு இருதயத்துல அதுவும் அல்ல. இருதய நிறைவினால் வாய் பேசுகிறதை எது? அவர் சொன்னதையே பேசுங்க. அவரை கனப்படுத்துகிறோம். நீங்க தான் பிரதானம். நீங்க சொல்ற வார்த்தை தான் எனக்கு பிரதானம். மற்றதை பத்தி நான் கவலைப்படல. நான் வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ முடியும்னு நீங்க சொல்றீங்க. நான் அதுதான் நானும் சொல்லுவேன். மறுபடியும் பிறந்த ஒவ்வொருவரும் சுகமாக்கும் ஊழியத்தை செய்ய முடியும் நீங்க சொல்றீங்க. அததான் நானும் சொல்லுவேன். அதுதான் அவரை அதுதான் என் இருதயத்தின் விசுவாசம். அதை நான் கேட்க கேட்க இருதயத்தின் விசுவாசமா வந்து வாயில பேசுறேன். அப்ப அவர் ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ சொன்ன வார்த்தையை கனப்படுத்துவேன்றார். நீ என்ன கனப்படுத்தினா நான் உன்னை கனப்படுத்துவேன். நீ என் வார்த்தையை கனப்படுத்தினா உன் வார்த்தையை கனப்படுத்துவேன். நீ வியாதி இல்லாம வாழ முடியும் நான் சொன்னதை சொல்ற. அப்ப நீ வியாதி இல்லாம வாழ வைப்பேன் உன்னை. நீ சுகமாக்க முடியும் சொல்ற, உன்னை சுகமாக்க வைப்பேன்னு சொல்றாரு. அவரை கனம் பண்ணினால் நம்மை அவர் கனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அவரை புறக்கணித்தால் அவர் நம்மை அப்படி என்ன பண்றோம்? தவறான காரியங்களை பேசும் பொழுது அவரை புறக்கணிக்கிறோம், அவருடைய வார்த்தையை புறக்கணிக்கிறோம். சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிலும் அவருடைய வார்த்தையை அவரே கனப்படுத்தி மகிமைப்படுத்துகிறார். அப்ப நம்ம மகிமைப்படுத்தினா கனப்படுத்தணும்னா அததானங்க பேசணும். அதை விட்டுட்டு இந்த சூழ்நிலை, இந்த எக்ஸ்பீரியன்ஸ், அவர் சொன்னார், இவர் சொன்னார், இவருக்கு இப்படி, அவருக்கு அப்படி, கவலையே இல்லை எங்களுக்கு. எங்க ஆண்டவர் என்ன சொன்னார்? இட்ஸ் a final authority, God's word. அவர் சொன்னால் சொன்னதுதான். மற்றவளை குறித்து ஏன் அந்த இடத்திலே நாம் காணப்பட வேண்டும். அப்போ 1000 100 காரணம் சொன்னாலும் ஒரு காரணமும் இங்க வேதத்திலே அவர் சொன்னதிலே இல்லப்பா அப்படின்னு இதிலே நாம் நிலைப்போம். அப்ப நம்முடைய விசுவாசம் எப்படி இருக்கும்? சரியான விசுவாசம். தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருப்பது சரியான விசுவாசமாய் இருக்கும். அந்த சரியான விசுவாசத்தில் நாம் வாழும் பொழுதுதான் வியாதி இல்லாத சரியான விசுவாசம். தேவ வார்த்தை சரியானது. God's word is always right, righteous. அவருடைய செயல்கள் ரைட், ரைச்சஸ். அங்க தவறான வியாதியே இல்லை அவருடைய செயல்கள்ல. அவருடைய வார்த்தையும் அதே தான் சொல்லுகிறது. அப்போ
நான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். வாட் இஸ் ரைட்? சரியானதை எடுத்தால் சரியான வாழ்க்கை வாழ முடியும். கிருபை என்று சொல்லும் பொழுது ஒன்று தெளிவாகிறது. என்ன? தேவன் ஏற்கனவே இலவசமாய் கொடுத்து விட்டார். அவர் கொடுக்காதது என்று ஒன்றுமே இல்லை. ஜீவனுக்கும் மறுமைக்கும், அப்படிதானே? இம்மைக்கும் மறுமைக்கும், ஜீவனுக்கும் பக்தி விருத்திக்கும் தேவையான எல்லாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமை நமக்கு தந்திருக்கிறது. அப்ப பாருங்க, அது கிருபை. எல்லாருக்கும் எல்லாம் தந்திருச்சுன்னா அது அர்த்தம் பேர் என்னங்க? அது பேரு கிருபை. எவனாகிலும் whosoever it may be அப்படின்னா அது கிருபை. எந்த காரியமா இருந்தாலும் விசுவாசிக்க எல்லாம் கூடும் என்றால் அது கிருபை. அது கிருபையா இருந்தால்தான் எல்லாம் கூடும். ஆகவே அந்த கிருபையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது கிருபையா இருந்தால் விசுவாசத்தினால் நாம் பெற்று அனுபவிப்பது நிச்சயம். வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ்வது நிச்சயம். ஐயா, தெய்வீக சுகம் கிருபை. இயேசு சிலுவையில் செய்து முடித்ததினால் வந்தது. இந்த சுகமாக்கும் ஊழியமும் அந்த கிருபை. அவர் செய்து முடித்தபடியினாலே, அந்த ஆவியானவர் நமக்குள் வந்தபடியினாலே அவர் நம் மூலமாய் செய்கிறார். இது நாம் அல்ல, அது கிருபை. அற்ப பாத்திரங்கள், அப்படிதானே? மண்பாண்டங்கள். மகிமை சுகமாக்கி தேவ மகிமையை வெளிப்படுத்தும் எத்தனமாக்கின பாத்திரங்கள் நாம். திரும்ப சொல்லுகிற கிருபையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். தெய்வீக சுகத்தில் வியாதி இல்லாமல் வாழ்வதும் கிருபை. இந்த தெய்வீக சுகத்தை கடத்தும் சுகமாக்கும் ஊழியத்தை செய்வதும் கிருபை. மறுபடியும் பிறந்த அத்தனை பேர்களும் இந்த சுதந்திரத்தில் பிறந்தவர்கள். சுகமாக்கும் ஊழியத்தை செய்ய வரம் பெற்றவர்கள் அல்ல, வரம் பெற்றவர்கள் அல்ல. ஏன்? அவரே செய்கிறார். அப்ப கிருபைங்க. அவரே இங்க என்ன பண்ணணும்? சுகத்தில் வாழ்வதற்கு காரணம் அவரே. அவருடைய சுகம் என்னுடைய சுகம். அவர் செய்தது அதேதான் இங்கேயும். அவரே. அவர் நசனா இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அவரோடு கூட இருந்து அதேதான் அவரே இன்னைக்கு நம் மூலமா அவர் கூட. நோ த ரீசன். என்னுடைய பரிசுத்தம் அல்ல, என்னுடைய படிப்பு அல்ல, என்னுடைய அறிவு, என்னுடைய பலம், என் புத்தி எதுவுமே இல்லைங்க. உன்னே உன்னதான் சொல்றேன். அவர் சொல்லுவதை நான் விசுவாசிக்கிறேனே, அந்த விசுவாசத்தான் சொல்றேன். அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை விசுவாசிக்கிறோமே. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுது. மரியாளம்மா சொல்றாங்க லூக்கா 1:37. அதே லூக்கா 5 வந்தா பேதுரு என்ன சொல்றாரு? ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படி. அவரும் வார்த்தை தான் சார். ஐயா, வார்த்தையின்படி சார்ந்து கொள்ளும் பொழுதெல்லாம் அற்புதம். அதுதாங்க கிருபை. கிரியையில அங்க கல்யாணம் ஆகாத பொண்ணுக்கு தேவகுமாரன் பிறப்பது ஆகாத காரியம்தான். ஆனா உம்முடைய வார்த்தை, உம்முடைய வார்த்தையின்படி ஆழத்தில் போடுகிறேன். என்ன நடந்தது எல்லாருக்கும் தெரியும். யோசித்து பாருங்க. கிருபையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வியாதி இல்லாமல் வாழ்வது கிருபை என்றால், நீங்களும் நானும் யாராய் இருந்தாலும் மறுபடியும் பிறந்தவர்கள் இந்த வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ முடியும். இந்த சுகமாக்கும் ஊழியம் கிருபை என்றால், அப்படிதானே? வரங்களை கிருபையாக பெற்றுக் கொடுக்கிறார். விசுவாசிக்கிறவால் நடக்கும் அடையாளங்கள் சொல்றாரு. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை செய்வான்றாரு. அப்படின்னு என்ன? சுகமாக்கும் ஊழியத்தை அவன் செய்வான். விசுவாசி என்றுதான் சொல்லுகிறார், வரம் பெற்றவன் சொல்ல. பொய்யை நம்பாதீர்கள். பொய்யை எல்லாமே இந்த நம்முடைய மனதிலே தவறான காரியங்கள். பாரம்பரியம், பாரம்பரியம். போன வாரம் கூட சொன்னேன், ஜெபம் என்ற பாரம்பரியம். அது மாதிரி நிறைய காரியங்களை கொண்டு வந்துட்டாங்க. இத்தனை மணி நேரம் ஜெபிக்கணும் பிரதர், அப்பதான் அங்க பிசாசு ஓடும், வியாதியை சுகமாக்க முடியும், இவ்வளவு உபவாசம் பண்ணணும் எல்லாம் சொல்றாங்க. வேதத்துல என்ன ஆதாரம் பாருங்க. வேதத்துல என்ன ஆதாரம் பாருங்க. அவர் உபவாசித்து ஜெபித்தார். நசரனாகிய இயேசு உபவாசித்து இரவெல்லாம் ஜெபித்தார். ஏன் ஜெபித்தாரு? உபவாசம் பண்ணாரு. நான் இல்லைன்னு சொல்லல.
அதனால அவர் சுகமாக்கினார், அங்க வேதத்துல போடல. அதனால பலத்த செயல் அற்புதங்கள் நடந்தது என்று வேதத்துல போடல. பவுலடியாரை பத்தி அப்படிதான் அங்க சொல்லப்பட்டதை நம்ம ஏற்கனவே வாசித்திருக்கோம். ரோமர் 15, 18, 19 வசனங்கள் அதை நம்ம வாசிக்கிறோம். அவர் அதை தான் சொல்றாரு. 1 கொரிந்தியர் 15:10 நான் இருக்கிறது தேவ கிருபை. நான் இதெல்லாம் செஞ்சு நான் உலகத்தை கலக்கிட்டாரு. ஆசியா ஐரோப்பா கண்டத்தையா முடிச்சிட்டாரு ஒரே ஆளா. ஆண்டவருக்குள்ள கொண்டாடுறாரு சுவிசேஷம் மயமாக்கி. அவ்வளவு அப்போசிஷன் இருக்கு. சுயஜனங்கள் புறஜனங்கள். அப்புறம் பிரயாணம் போகிறதுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஆனாலும் முடிச்சாரு. என்ன சொல்றாரு? அதெல்லாம் செய்தது தேவ கிருபை. நான் அல்ல, தேவ கிருபை. இந்த கிருபை விருதாவாக இல்லை. அப்படிதானே? அதிகமாக என் மூலமாக இவைகள் எல்லாம் செய்தது என்று சொல்லுகிறார். அப்ப யோசித்து பாருங்க. அவரை விட ஒரு மோசமான ஆளு உலகத்தில் இருக்க முடியுமா? யோசித்து பாருங்க. அவர் அப்படியே ஒவ்வொரு ஊருக்கா சபைக்கா போகும் பொழுது அங்க சில பேரை பார்க்கும் பொழுதெல்லாம் சொல்லுவாங்க, இவங்க அப்பா அம்மாவெல்லாம் நீதான் அடிச்சு ஜெயில போட்டு கொன்ன ஆளியான்னு. அப்ப அவருக்கு குற்ற உணர்வு வந்து அதுக்கப்புறம் ஊழியம் செய்ய முடியுமா? சுகமாக்க முடியுமா? சுகத்துல வாழ முடியுமா? குற்ற உணர்வுக்கு இடமே கொடுக்கலங்க அவரு. நோ டர்னிங் பேக். தனக்கு கொடுத்த வெளிப்பாடு நான் புது சிருஷ்டி. பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின. எந்த நினைவு பாவ நினைவுகளுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அவர் குற்றமற்ற மனசாட்சியோடு இருந்து கொண்டார். எப்போ? ரத்தத்தினால் வந்த தன்னுடைய கிரியையினால் வந்த அந்த மனசாட்சி அவருக்கு வராது. ஆகவேதான் அவர் வெற்றியோடு தன்னுடைய வாழ்க்கையை ஓட முடிந்தது. இன்னைக்கு அதை விட்டுட்டாங்க. கிருபையை விட்டுட்டு நியாயப்பிரமாணத்தை பற்றி படிச்சு கொண்டாங்க. அதனால குற்றமுள்ள மனசாட்சி ஆக்கணை தீர்ப்புடனால வியாதியோட தான் வாழ முடியும். பாவத்தின் சம்பளம் மரணம் தான். நான் என்னைக்கு இந்த பாவத்தெல்லாம் மேற்கொள்றேனோ அப்பதான் வியாதி இல்லாத வாழ்க்கை வாழ முடியும். என்னைக்கு இந்த பாவத்தெல்லாம் மேற்கொள்றேனோ அன்னைக்குதான் சுகமாக்கும் ஊழியத்தை நான் செய்ய முடியும் அப்படின்னு ஏமாத்திட்டான். அதனாலதான் அவர் ரோமர் 6:14 தெளிவாவே சொல்லிட்டு போயிட்டாரு. ஆவியானவர் பவுலடியில மூலம். நீங்க நியாயப்பிரமாணம் அப்படின்னு என்ன? உங்க பரிசுத்தத்தினால அல்லப்பா, அவர் செய்த கிரியையினால. அப்படிதானே? கிருபைக்கு கீழ்பட்டிருக்கபடியால் நியாயப்பிரமாணம் அப்படின்னு அர்த்தம். உங்க நியாயப்பிரமாணத்தெல்லாம் கை கொண்டு பரிசுத்தமா நீதியா நீங்க வாழ்ந்தீங்களே அதனால இல்லடா. எதனால? கிருபை. அவர் என்ன செய்தார்? அதனால பாவம், சாபம், வியாதி, பிசாசின் கிரியை ஒன்றும் ஒன்றை மேற்கொள்ள முடியாது. நீ அவைகளை ஆளுகை செய்வாய். ஆதாமின் மூலமாக, பாவத்தின் மூலமாக வியாதி உலகத்தில் வந்தது. மறுபடியும் பிறக்கும் பொழுது அந்த ஆதாமினில் இருந்து கிறிஸ்துவுக்கு மாற்றப்பட்டபடியால் அவருடைய கீழ்ப்படிதினாலே நீதி பெற்று அங்க மரணம் ஆண்டு கொண்டது, இங்க ஜீவன் ஆண்டு அப்படின்னு அங்க வியாதி ஆண்டு கொண்டது, இங்க சுகம் ஆண்டு கொண்டது. அப்புறம் எப்படிங்க நான் பாவத்திலே வாழணும்னு அங்க கேள்வி கேட்கிறேன். நான் கேட்கிறேன், எப்படிங்க நான் வியாதியில வாழ முடியும்? எப்படிங்க நான் வியாதியில வாழ முடியும்? 6:1 அப்படிதான் கேள்வி கேட்கிறார். பாவம் பெருகினிடத்தில் கிருபை பெருகிற்று. நான் என்ன சொல்றேன்? வியாதி பெருகினிடத்தில் கிருபை பெருகிற்று. அப்ப எப்படிங்க நான் வியாதியில வாழ முடியும்? கிருபையை கொடுத்த வெளிப்பாடு இல்லை. அதனாலதான் சொல்றேன் திரும்ப திரும்ப, நான் சுகத்தோடு வாழ்வதும் கிருபை, சுகமாக்கும் ஊழியத்தை செய்வதும் கிருபை. அந்த கிருபையா இருக்கிறபடினால அவர் எதுவுமே செய்ய மாட்டேன். அவர் எல்லாமே செய்து முடித்தேன் தானே சொல்றாரு. அவர் செய்யறதுக்கு அங்க ஒண்ணுமே இல்லை, முடிச்சுட்டாரு. திருப்பி போய் அவர் செய்யுங்கன்னு சொல்றது முட்டாள்தானே. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்போ the responsibility is squarely on us. நம்ம மேல தான் அந்த கடமை இருக்கிறது, உத்தரவாதம். We have to choose. அவர் கிருபை என்று சொல்லுகிறாரே, கிருபையில் நமக்கு தந்ததை நாம் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். It is not automatic. We have to choose. We have to confess. We have to renew our mind. We have to fill our heart. We have to meditate. The choosing is our side. தெரிந்து கொள்ள, we are free will men. God will not compel. We are not robot or puppet.
பொம்மை இல்லைங்க. அவர் அப்படியே அங்க கையில இருந்து ஆட்டி படைக்கிறதுக்கு. நாம் சுயசித்தம் உள்ளவர்கள். அதனாலதான் சொல்றேன், கிருபை என்றால் சுயசித்தம் உள்ள மனிதன் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். நான் வியாதி இல்லாமல் வாழுவேன், நான் சுகமாக்கும் ஊழியத்தை செய்வேன் என்று அவன் தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அவன் தான் வேதவசனத்தை எடுத்து, நான் அழைக்கப்பட்டவன், அப்படிதானே, நான் அபிஷேகம் வல்லமை, சுகமாக்கும் வல்லமை பெற்றவன், சுகமாக்கும் திறமை ஆற்றல் பெற்றவன், சுகமாக்கும் அதிகாரம் பெற்றவன், சுகமாக்கும் கட்டளையை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் கைகளை வைக்கும் பொழுது சுகமாவார்கள் என்று. ஒவ்வொன்றையும் நான் அறிக்கை பண்ணி இந்த மனதில் உள்ள தவறான எண்ணங்களை கீழே இழுத்து தள்ளி இருதயத்தின் எண்ணங்களை அவருடைய எண்ணங்களாக மாற்றும் பொழுது நாம் அவ்வாறு, அதுதான் சொல்றார் ரோமர் 12:2, இயேசுவானவர் அந்த ஓம் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவது என்றுதான் சொல்லுகிறார். அதை மாற்றி அமைக்க தாங்க தேவனுடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. தேவனுடைய வார்த்தையில உங்களை பாருங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே தம்மை தேவ வார்த்தையில பார்த்துதான் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையில நம்ம பார்க்க ஆரம்பியா, அதுதானே கிருபையுள்ள வார்த்தைகள். நிருபங்களில் உள்ள வார்த்தைகள் கிருபையுள்ள வார்த்தைகள். அதுல பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே அவர் வாழ்ந்த வாழ்க்கை வாழ்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, திரும்பவும் சொல்றேன், இந்த வாரமும் உங்களுக்கு யாருக்கு என்ன வியாதி இருந்தாலும், யாருக்கு எந்த தேவை இருந்தாலும், இப்ப உங்க மனதிலே அதை கொண்டு வந்து அந்த பகுதியிலே உங்கள் கைகளை வைத்து நாம் ஒருமனப்பட்டு, நீங்க 7 பேர் இருக்கீங்க, நான் 8 பேரும் ஒருமனப்பட்டு ஒரு காரியத்தை பேச போகிறோம். சொல்லியபடியே ஆகும் என்று இருதயம் செய்ய, ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பாக நடந்து விட்டதாக நாம் பேசும் பொழுது, அதான சொல்றாரு மார்க் 11, அது அப்படியே ஆகும் என்று சொல்லுகிறார். சொன்னபடி நாம் இப்ப சொல்ல போறோம். ஆண்டவரே, இந்த நேரத்துல நாங்க 8 பேரும் சேர்ந்து, இந்த 8 பேர்ல யாருக்கு சரீரத்துல எந்த வியாதி இருக்குன்னு சொல்லி அவங்க கைகளை வைக்கிறாங்களோ, அந்த இடத்துல இருந்து இப்பொழுது அந்த வியாதி நீங்க அவர் சுகம் பெறுகிறார்கள். வியாதியாக தாங்களே இருந்தாலும் மற்றவர்களாக இருந்தாலும் கைகளை வைக்கும் பொழுது சுகமாவார்கள் என்று நீங்க சொன்னீங்க. நீங்க சொன்னபடினால அவர்கள் கைகளை வைத்த இந்த வினாடியிலே சுகமானார்கள் என்று விசுவாசித்து உமக்கு நன்றி சொல்லுகிறேன் பிதாவே. இயேசுவின் நாமத்துல நீங்கள் எவைகளை அனுமதிப்பீர்களோ அவைகளை அனுமதிக்கப்படும் என்று சொன்னீங்க. இயேசுவின் நாமத்துல இவர்கள் ஒவ்வொருவருக்கும், எங்கள் 8 பேருக்கும் சுகத்தை நான் அனுமதிக்கிறேன். வியாதியை நான் தடை பண்ணுகிறேன். இது தேவன் எங்களுக்கு கொடுத்த அதிகாரம். இயேசுவின் நாமத்துல ஒவ்வொருவரும் சுகத்தோடு, நீடித்த ஆயுசோடு, சுகத்தை செய்யும் ஊழியத்தை ஒவ்வொருவரும் செய்வார்களாக என்று இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன். அவர்கள் அவ்வாறு செய்து அநேகரை சுகமாக்குவார்கள். இவர்கள் மூலம் சுகமாக்கும் வல்லமை புறப்பட்டு அநேகரை குணமாக்குகிறது. அவர்களுடைய டவுன், சிட்டி, பட்டணம், கிராமம் எல்லாம் கேள்விப்பட்டு திரளான ஜனங்கள் இவர்களை தேடி வருவார்கள். இவர்கள் வருகிற ஒவ்வொருவரும் குணத்தை பெறுவார்கள். அந்த விசுவாசத்தில், அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். நன்றி சொல்லுகிறோம் பிதாவே, நன்றி சொல்லுகிறோம் பிதாவே. நான் சொல்லியபடியே இவர்கள் ஒவ்வொருவரும் அற்புதங்களாக, அடையாளங்களாக வாழ்வது மாத்திரமல்ல, தேவன் இவர்கள் மூலமாக பலத்த செய்கள், அற்புதங்கள், அடையாளங்கள் செய்கிற பாத்திரங்களாக திகழ்வார்கள் என்று பேசுகிறேன். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டபடினால் உமக்கு நன்றி. ஆமென், ஆமென், ஆமென்.